திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, அஜித்குமார் ஜாதகம் அது குறித்து நாம் சிறிது தெரிந்து கொள்வோம். தென்னிந்தியாவின் மிக பிரபலமான சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவர், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் உள்ளவர் அஜித்குமார். இவருடைய ஜாதகம் கடக லக்கணம், கடக ராசி, பூச நட்சத்திரம். சிலர் இவரை சிம்ம லக்கணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கடக லக்கணம் தான் மென்மையான தோற்றம் இருக்கும். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே. சிம்ம லக்கணம் என்றால் கொஞ்சம் சற்று ரஃப்பான கொஞ்சம் முரட்டு தோற்றம் இருக்கும். இவர் மென்மையான தோற்றமுடையவர். அதே நேரத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்து லக்கணத்தை பார்க்கிறார். ராசி லக்கணம் ரெண்டு ஒன்று தான். அதனால் வீரமான படங்களிலே நடித்து மிகவும் புகழ் பெறுகிறார். தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் கடக லக்கணத்திற்கு. சூரியன் உச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் கலைக்கிரகம் உச்சமாக இருப்பதையும் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கடக ராசி கடக லக்கணம் ஒரே ராசி, அதுவே லக்கணமாக அமைந்து அப்படி இருப்பவர்களுக்கு அந்த ராசியை லக்கணத்தை சுபர்கள் பார்த்தால் மேலும் மேலும் அவர்கள் பலம் பெற்று யோகத்தை அனுபவிக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்வார்கள். இந்த வகையிலே கடகலக்கணம் கடகராசி குருவின் பார்வை இருக்கிறது. 5லிருந்து 9ஆம் பார்வையாக லக்கணத்தையும் ராசியையும் பார்க்கிறார் குரு. இப்படி குருச்சந்திர யோகம் வேறு. அப்படி சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது லக்கணத்தில் இருக்குது. கேது லக்கணத்தில் 7ல் ராகு. இப்படி அதாவது 1, 4, 7, 10 ராகு கேது இருந்தால் அது ஒரு பெரிய ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க. 6 கேந்திரம் தனில் கார்நாகம் செம்பாம்பு அமர ஜாதகன் அரசன் மந்திரி படைத்தலைவன் வெகுஜன கூட்டத்திற்கு அதிபதி இப்படின்னு ஒரு பாடல் வரும் பார்த்துக்கிட்டுங்க. அதாவது தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகின்ற அரசியல் தலைவராகவோ சினிமா நடிகராகவோ அல்லது ஒரு சமுதாய தலைவராகவோ அவர் திகழ்வார். அல்லது ஒரு மத தலைவராகவோ வருவதற்கு இந்த மாதிரி லக்கணத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும். ஆஃபீஸில் பெரிய அதிகாரிகளாக இருந்தால் அவங்களுக்குன்னு நல்ல பேர் இருக்கும். ஆசிரியர்களாக இருந்தால் மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும். இப்படி அதில் பார்த்திங்கன்னா இவரை தலைன்னு அந்த ரசிகர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். இவர் வேண்டாம் இனி அப்படி சொல்லாதீங்க, ரசிகர் மன்றம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட அவர்கள் இவர்களை அன்போடு ஆதரிக்கின்றார்கள். அப்படி அந்த அன்பை பெற்றவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், இப்போ சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில். அதே நேரத்தில் செவ்வாயும் உச்சம், சுக்கிரன் கலைக்கிரகம் உச்சம், குரு மிகச்சிறப்பாக இருக்கிறார். வக்ரம் பெற்றிருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பல வகைகளிலே இவருடைய ஜாதகம் மிகவும் சிறப்பான ஜாதகம். இன்னும் பல சாதனைகளை செய்கின்ற அற்புதமான ஒரு ஜாதகம் அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகம் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.